ஒரு குரங்கு வந்தது ஒரு குரங்கு வந்தது சண்டை போடுறதுன்னு சொல்றாளே தவிர அந்த ஆற்றல் அதுக்கு எப்படி இருக்கு, அது ஆற்றல் உள்ளதான்னு யோசிக்கிற அப்படின்னா இந்திரஜித் யோசிக்க போறான். நான் இப்பவே ஏன் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்திரஜித் சொல்ல போறான் கர்ணனை போல. நான் அங்கதான் சொல்லணும். இங்க ஏன் சொல்றேன்னா இப்ப இவ புரிஞ்சுக்காதனால இப்பவே சொல்றேன். இப்ப கர்ணன் சொன்னா கும்பிட்டான். ஏன்னா அர்ஜுனன் பிராமண வேடத்துல இருக்கான். கும்பிட்டான். என்ன ஏ பிராமண சிரேஷ்டரே கூப்பிடுறான். உன்னுடைய வீரத்தை இந்த கர்ணன் மதிக்கிறேன். என்னுடைய வில்லை தேவேந்திரன் தான் ஒடிக்க முடியும். அடியனுடைய வில்லை என் குரு பரசுராமர் தான் ஒடிக்க முடியும். மூணாவதாக என்னுடைய வில்லை துரோணாச்சாரியாருடைய சிஷ்யன் அர்ஜுனன் தான் வெல்ல முடியும். நீ ஒடித்திருக்கிறாய். நீ யார் என்று தெரியவில்லை. அவன் கண்டுபிடிச்சுட்டான் பாருங்க. இப்போ இந்த 3 பேர் லிஸ்ட்ல அர்ஜுனன் இருக்கானே. நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய குருவை வணங்குறேன்னா ஒன்ன வணங்குறேங்கிறதே சொல்லலாம். ஏன்னா ஒன்ன தயார் பண்ணானே அவன் என்ன வணங்கணும். இப்போ அவன் சொன்ன லிஸ்ட்ல துரோணாச்சாரியார் சிஷ்யன் தான் என்ன ஜெயிப்பான்னா துரோணரும் ஜெயிப்பான்னு அர்த்தம். துரோணாச்சாரியார் சிஷ்யன் தான் ஜெயிப்பான்னா இப்ப பாருங்க, இவனோட குரு துரோணர், அவனுடைய சிஷியன் தான் இவன் என்று உணர்ந்து விட்டான். அவன் உணர்ந்தனால சண்டையை நிறுத்திட்டு போயிட்டான். எல்லாரையும் கூட்டிட்டு போனான். அதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். எதிராளியினுடைய வீரத்தை உணர வேண்டும். நான் இங்க ஏன் ஒப்பிட்டேன், உணர்ந்தா மட்டும் போல சண்டை போடக்கூடாது. அவன் இவ்வளவு பேரை கொன்று குவித்திருக்கிறான் என்றால் அவனுக்கு எத்துணை வீரம் இருக்க வேண்டும் என்று நாம் உணரணும். பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, உட்கார் சம்புமாலி உணர்ந்தான் ஒன்றே குரங்கு என்றான். ஒன்றே குரங்கு, ஒரே குரங்கு தான். நேற்றுக்கு எப்படி எல்லாரையும் ஜெயிச்சதோ, நேற்றுக்கு வீரர்களை ஜெயிச்சதோ, இன்னைக்கு சம்புமாலியை ஜெயிச்சிருக்கு. உடனே ராவணனுக்கு கோபம் தூத்து, நானே போய் அந்த குரங்கு பிடிச்சின்னு வரேன்னா அவன் எழுந்து என்னும் அளவில் எரிந்து வீங்கி எழுந்த வெகுளியான் உன்ன உதிர குமிழி விழியூடு உமிழ்கின்றான். சொன்ன குரங்கை யானே பிடிப்பேன் கடிது தொடர்ந்து என்றான். அன்னது உணர்ந்த சேனை தலைவர் ஐவர் அறிவித்தார். பஞ்ச சேனாதிபதினு பேர், 5 பேர். அவ ராவணனை தடுத்தார். நீங்க எல்லாம் போக வேண்டாம், நாங்க போறோம். அவளுக்கெல்லாம் இப்ப டைம் வந்துருத்துன்னு புரியல. அதனாலதான் கிளம்புறேன். இன்னும் ராவணனுக்கு டைம் வரல. அதுவும் இவர் கையில போகக்கூடாது, அவன் ராமர் கையில தானே போகணும். அதனால அவனை அங்கேயே இருக்க வச்சிருக்கான் பகவான். புரிஞ்சதோ? வாழ்க்கெல்லாம் நேரம் வந்தாச்சு. மாறி செல்லேருந்து ஒவ்வொருத்தருக்கா டைம் வந்தவாழ தானே வந்துட்டு இருக்கான். அது ஒன்று நேரம் நெருங்கிறது அவளுக்கு. அதனால கௌசல்யாத்மஜ வைதேகி பிரிய ராமச்சரன் மாருதி சேவித ராமச்சரன். ஏன் ஜலம் இல்லையா மணி? ஏன் வைக்கிறது இல்லை ஜலம்? இங்க வாங்கி வைக்க வேண்டியதானே? பாருங்க, தினம் ஜலம் தேடுற. மாருதி சேவித ராமச்சரன் மததா பூஜித ராமச்சரன் சாந்தி நிகேதன ராமச்சரன் ராமச்சரன்
सदा भजामि रामचरण 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 सदा भजामि कौसल्यात्मज रामचरण कौसल्यात्मज रामचरण वैदेही प्रिय रामचरण वैदेही प्रिय रामचरण मारुति सेवित रामचरण मारुति सेवित रामचरण अगत्योद्धारक रामचरण अगत्योद्धारक रामचरण वरदा पूजित रामचरण वरदा पूजित रामचरण शांति निकेतन रामचरण शांति निकेतन रामचरण रामचरण सदा भजामि 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 रामचरण जानकीकान्त स्मरणे जय राम राम அப்போ நானே போகிறேன் சண்டைக்கு அப்படிங்கிறான். அவன் பஞ்ச சேனாதிபதி என்பது இவருக்கு ஏற்கனவே உதவி செஞ்சவா, உபயோகப்படுத்துறதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டவா. இந்த 5 பேர் பஞ்ச சேனாபதினா 5 அர்த்தம். சேனாபதினா தலைவன் அர்த்தம். சேனாபதினு முருகனுக்கு பேர் ஒரு பேர். அவர்தான் தேவாளுக்கெல்லாம் தலைவர். சேனாபதியின் பேர் அவருக்கு தான், பாக்கி பேர் கிடையாது. அவருக்கு தான் சேனாதிபதிகளில் ஸ்கந்தன் நான் அப்படிங்கிற கீதையில பார்ப்பான். அவர் தான் சேனாதிபதியின் பேர். சேனாதிபதியின் பேர் வச்சுப்பார். சேனாபதி, சேனாதிபதி இவ்வளவு பேர் வச்சு. இந்த 5 பேர் அவ பேரு விரூபாட்சன், யூபாட்சன், தூர்த்தன், பிரகசன், வாசகர்ணன் அப்படின்னு இந்த 5 பேர். இந்த 5 பேரும் சண்டைக்கு நாங்க போறோம், படையெடுத்து. ஓ சரி போ. ராவணன் சரிண்ணா. சிலந்தி உண்பது ஓர் குரங்கின் மேல் சேரியேன் திரளோய். அப்போ இந்த 5 பேரும் கிளம்புகிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் தர. ராவணன் அற்ப ஜந்துவாகிய ஒரு குரங்கு தன்னுடைய பணியாளரை கொண்டு எளிதில் வெல்ல முடியாமல் எதிரிட்டு போர் செய்ய நேர்ந்ததே என்று சொல்றாரு. அல்ப குரங்கு அப்படின்னு இவ தோத்து போறதுல ஒன்றும் குறவில்லை. தோத்து போறவா எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கணும். அது ஜெயிக்கிறதுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாரு? சிலந்தி உண்பது சாதாரண பூச்சிகளை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு குரங்கு. சேரியல் திரளோய் கலந்த போரினில் நின் கண்புல கடுங்கனல் கதுவ புலந்த மால்வரை அருவி 6 ஒழுங்கு அற்ற ஒக்க புலர்ந்த மாமதம் பூக்கம் அன்றே திசை பூக்கை. கேவலமான ஒரு புழுவை பூச்சியை சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த குரங்கு மலைகளை எடுத்து சண்டையிட்டு இப்படி இருக்கிறது என்றால் அதை எதிர்ப்பதற்கு நீர் அருவி போல் வரக்கூடிய அந்த சண்டைக்கு நீங்கள் வர வேண்டாம். உன்னுடைய பரிவாரங்களை கொண்டு வெல்ல முடியாமல் நீயே குரங்கின் மீது போரச் சென்றால் நீ வரியற்றவனாய் என்று நினைந்து முன்பு உன்னால் பெயர்த்தெடுக்கப்பட்ட கைலாச மலையானது உன்னிடத்தில் கொண்டிருந்த அச்சம் ஒழியும். நீ கைலாய மலையை பேர்த்தவன். நீ பேர்த்தாயே, இப்பொழுது அந்த மலையே நீயே இப்ப சண்டைக்கு போனேன்னா அது சிரிக்குங்க.
அதனால இது ஒரு சாதாரண குரங்கு. நாங்க போறோம். இலங்கு வெஞ்சினத்து அம்சிரை ஏறுள் வலி கலுடன் உலங்கின் மேல் உருத்தென்ன. இலங்கு வெஞ்சினத்து அம்சிரை ஏறுள் வலி கலுடன் உலங்கின் மேல். உலங்குனா கொசு. ஒரு கொசுவை பிடிக்கிறதுக்கு கருடன் போனது போல இறகுகளை வலிமை மிக்க கருடன் உலங்கின் மேல் எழுந்து கொசு மேல் எழுந்து செல்வது போல. ஆம், அது சாதாரண கொசு. கொசுவை ஜெயிக்கிறது தான் கஷ்டம். நம்ம எல்லாரும் படுற ஒரு பாடு. பிரமாமா வீட கட்டு. கொசு எப்படி வருதுங்க? அதுல வேடிக்கை என்னன்னா, காத்து வரமாட்டேங்கிறது, கொசு வருது. ஒரு வீட்டுக்கு போனா காத்து வரலைங்க, வெளிச்சம் வரலைங்க, காத்து வரல வெளிச்சம் வரலைங்க, கொசு வருது. அது யார் சார் கொண்டு போனோம்? அப்படி அதுக்கு சொல்ல முனிசிபாலிட்டிக்காரன் அது எங்கேயோ இருந்த கொசுவெல்லாம் மருந்து அடிக்கிறது கலப்பி விட்டுருவோம். அது நம்ம விட்டு விடுவாங்க. அது பாட்டுக்கு ஓரமாக இருந்தது. அப்போ மருந்து அடிக்கிறேன்னா அது பார்க்கறது, மருந்துக்கு மூச்சு முட்டுறது எங்கடா ஓடுவோம்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து அது கொசு தானேலாம் வரும். நாம தான் கொண்டு வரோம் சனந்தேங்கிறது. அது மட்டும் நாம சட்டையிலாம் உட்காந்து வந்துடும் பகலில். ஆமாம், நீ பகலில் அது கொசு எங்கேருந்து தெரியும்? நீ கோட்டையில் மாட்டி வச்சுருக்க சட்டை அதில் இருக்கும். நீ அதுக்கு ஒரு தட்டு தட்டு தெரியும். ஆமாம், கோட்டையில் மாட்டிக்கிற சட்டையில் இருக்கும், ஒட்டடையில் இருக்கும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு அதை தட்டி க்ளீன் பண்ணி வைக்காம சாயந்தரம்னா கதவை சாத்துரு, அதை உள்ள விட்டு அது சூப்பராக அது உட்காந்து சேஃப்டியாக உட்காந்து. ஆமாம், அதை நீ தெரிஞ்சுக்கணும். அது உள்ளுக்குள்ள உட்கார வச்சுட்டு நீ கதவை சாத்தினா கொசு வருதுன்னா கொசு வந்தா வரும். கொசுவை நம்மளால ஜெயிக்க முடியல. நம்ம அதை அடிச்சு கொள்றோங்கிறது வேற, அது சாதாரண. அவன் சொல்றான் பொதுவாக நம்மளால வெல்ல முடியல. ஆமா, அதை ஒத்துக்கணும். அது போல இவன் சொல்றான் சாதாரண கொசு. கொசு சொல்லுவான், கொசு தான் கடிக்கிறது தாங்க முடியும். ஆமா, கொசு கடிக்கிறது. அதில் வேடிக்கை என்னமோ நீங்க தெரிஞ்சுக்கணும். கொசு வந்து கடிச்சோன்னா நம்ம அடிக்கிறோம், செத்து போறதுன்னு நினைக்கிறோம். அதுலதான் வியாதியே வரும். முதல்ல கடிச்சுடுறத டாக்டர்கிட்ட போய் காட்டி உடம்புக்கு வந்தேன்னா கொசு கடிச்சிருக்கு. நீ நான் அடிச்சுட்டேன்னா முதல்ல அதை கடி, அப்புறம் தான் நான் அடி. முதல்ல கடிச்சது அது முதல்ல உன்னை கடி அப்புறம் அடி. நீ அப்புறம் அடிச்சேன்னா முதல்ல கடிச்சுட்டே வருது. அதுதான் உனக்கு ஃபீவர் வந்துருக்குங்க. அதனால கொசு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மாமனாருக்கு தான் ஃபோன் பண்ணுறது. இந்த கொசு ரொம்ப தொல்லையாக இருக்குது, அதை போக்குறதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். மாமனார் என்ன சொல்லுவாங்க, நானும் அதுக்கு தான் தேடிருக்கேன். உனக்காவது நான் மாமனார் இருக்கேன், எனக்கு இப்போ என் மாமனார் இல்லையேம்மா. அதனால நீ யார் போய் கேட்ப? மாமனார்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். அவர் தான் அனுப்பிச்சிருக்காரு ஒரு கொசுவை. அப்புறம் எப்படி அதனால விரட்ட முடியாது. அவர் அனுப்பிச்ச கொசுவையும் விரட்ட முடியாது, இந்த கொசுவையும் விரட்ட முடியாது. அந்த மாதிரி சொல்றான், இலங்கு வெஞ்சினத்து அஞ்சிரை ஏருள் வலி கலுடன் உலங்கின் மேல் உருத்தென்ன நீ குரங்கின் மேல் உருக்கின அலங்கல் மாலை நின் புயம் நினைந்து அல்லும் நண்பகலும் குலுங்கும் வந்துயர் நீங்குமால் வெள்ளியம் குன்றம். நீ வெள்ளியங்கிரியை பெயர்த்தெடுத்தைய அந்த மலை உன்னை பார்த்து சிரிக்கும். நீ மலையை பேத்தவன் ஒரு வானத்துக்கு போலாமல். அவளுக்கு நெருங்கி வந்தானே தவிர பூரா கண்டுபிடிக்க தெரியல. இவன் எந்த மலையை பேத்தானோ அந்த மலைக்கு அதிபதி தான் இப்படி வந்து நிற்கிறான். ஏற்றே சொன்னேன், சிவபெருமான் தான் இப்ப அனுமாரம் வந்திருக்காரு. இவன் மலையை பேத்தவனை நம்ம சுழுக்கு எடுக்கணும், அது பஞ்சகம், அதான் தெரிஞ்சுக்கணும்.
நம்ம ஒருத்தருக்கு வஞ்சனை செஞ்சுட்டோம்னா அவன் நமக்கு நம்ம பலத்தினால வந்தோம், பலத்தினால வாங்கிட்டோம்னா தெய்வம் எல்லாம் பலத்தை துஷ்பிரயோகம் பண்ணோம்னா அதை எப்படி உன்னை கொல்லணுமோ கொள்ளுவோம். நீங்க அதை புராண காலத்தில் இந்த காலத்திலையும் பார்க்கலாம். பணத்தை துன்மார்க்கத்தில் சம்பாதிச்சான், பதவியை துன்மார்க்கத்தில் சம்பாதிச்சான், அவனெல்லாம் ஆறா சத்துருவான். எல்லாம் அவன் கொண்டாட்டி பையன் பொண்ணு குடும்பமே சத்துருவான். பக்கத்து வீட்டுக்காரன் சத்துருவா இருக்க மாட்டான். ஆமா, குடும்பமே சத்துருவா இருக்கும். இப்போ இவனுக்கு சத்துரு இவனே சத்துரு, அவனே சத்துருவா இருப்பா. அதனால தயவு செஞ்சு நீங்க ஏன்னா உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, அவன் சௌக்கியமா இருக்காரு. என்னடா சௌக்கியமா இருக்கா? நீ சௌக்கியமா இருக்கியா, அவன் சௌக்கியமா இருக்கான்னு. இப்போ நம்ம சௌக்கியமா இப்போ நீங்க உங்களெல்லாம் ஒரே ஒரு கேள்விக்கு 2 மணி நேரம் இப்போ அவர் கூட சாயந்தரம் வந்தாங்கன்னு சொல்லி 6லேருந்து 8 இங்கே உபன்யாசம் பண்ணுறோம். ஒரு சத்தம் கேட்கறது, ரோட்டில் போகிற காரு ஸ்கூட்டர். இப்போ நம்ம இங்கே உட்காந்து ஆனந்தமாக கேட்கணும். நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னு தெரியும். மதுரையில் இருக்கோமா, மணப்பாறையில் இருக்கோமா, ஊட்டில் இருக்கோமா, அயோத்தியில் அப்படி சொல்கிறாங்க. நம்ம எங்கே இருக்கோம்? ராமன்ட்ட இருக்கோம். எங்கேயாவது தெரியறது நமக்கு யோஜனை ஒரு சத்தம். நிஜமான இந்த ஊரில் எந்த ஊர்லேயுமே அடி எனக்கு ஒரு ராசி இந்த காது சத்தம் போடாத இடமா ஒரு பெரிய சபாலில் நடக்கிறது. தமிழ் சங்கமாக நடக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அது ஏன்னா கதவை சாத்திக்கெல்லாம் ஏசி போடுவா, அதுவே அது இல்லாமல் ஒரு இடத்துல திருநெல்வேலியில் அப்படிதான் இடம் கிடைச்சு. அங்கே இப்போ மெட்ராஸ்லையும் இடம் பார்த்துருக்கேன். குஜராத்து மாடி அது தெரு உள்ளுக்குள்ள இருக்கு. அடுத்த ரோடு வந்தால் தான் மெயின் ரோடு. கால் பச்செல்லாம் பறக்கும். ஆமாம், அப்படி இறங்கி நடந்து உள்ளே வந்தால் மாடி இடம் கொடுத்துருக்கா. ஒன்றும் சத்தமே கேட்கும், ஒன்றுமே. ஒரு எந்த விதமான சத்தமும் இருக்கும். அதுவும் ராமேஸ்வரத்தில் போய் சிங்கேரி மரத்தில் காய்ச்சி சொல்லுங்க. இப்போ இந்தியெல்லாமாவது இப்போ காரு ஸ்கூட்டர் ஆட்டோ ஒன்றும் கோவில்கிட்டே வரக்கூடாதுன்னு எங்கள் ரூல் 4 வருஷமா. எல்லாம் வெளியில தான் நிற்கிறது. ஆமாம், அதான் சாத்திரியை சொல்கிறார், நம்ம தெருவிலேயே கதை வைக்கலாம், ஒத்துரும் வரமாட்டான் அப்படின்னு. ஆமாம், அங்கே அந்த மாதிரி தெரு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. தெருவில் ஆட்டோ கூட வரக்கூடாது, எல்லாம் வெளியில தான் நிறுத்தணும். எவ்வளோ பெரிய லக்கேஜாக இருந்தாலும் நம்ம தான் தூக்கின்னு போகணும். அது கரெக்டு. கோவில் நீட்டாக சுற்றி நல்லா இருக்கு. அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் உபன்யாசம் ராமர் சந்நிதி மெயின் சந்நிதிக்கு எல்லாரும் போவா. அப்படி இங்கே ஏதோ 1-2 பேர் வருவா, நாங்கள் வழி விட்டுருவோம். பிரமாதமாக நடக்கும் ராமர் சந்நிதி. ஆமாம், ராமர்கிட்டே உட்காந்து உபன்யாசம். எந்த ஊருக்கு போனாலும் ராமனோட கிருபையில இந்த அனாவசிய சத்தங்கள் இன்னைக்கு பவர் ஷட் டவுன். இங்கே கரண்ட் சாப்பிட்டோம். அந்த இங்கே தான் இன்வெர்டர். இங்கே வந்தால் படிச்சு 3 மணி வரைக்கும் இங்கே தான் சவுண்ட் சோகமாக ஜில்லு ஜில்லுன்னு ஜூன். அப்புறம் தான் போய் பிரச்சாரம் போட்டு கவலையே பண்ணி எதுக்கு சொல்கிறேன், ராமன் பக்கத்துலேயே நான் அதான் நினச்சிட்டேன். ராமன் ஏன்டா ஷட் டவுன் பண்ணாங்க, அவன்கிட்டே படுத்துக்கிறதுக்கு தான் விட்டுருக்கேன். ஷட் டவுன் பண்ண இங்கே வந்தால் துண்டை வச்சு படுத்துட்டு ஆமாம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா. இதுலேருந்து ஒரு வேதாந்த தெரிஞ்சுக்கோ, கஷ்டம் வந்துருச்சுன்னா ராமன் தோசம். கஷ்டத்தை போகிறவன் ராமன் தான். அங்கே இன்வெர்டர் இருந்தால் இங்கே வருவேணும், வரணும். அங்கே இன்வெர்டர் சரியா ராமன் இங்கே தான். அவனை பாபா எனக்கு ஒரு இன்வெர்டர் போடுறான்னு இங்கே போட்டதுலேருந்து கேட்டேன். வரேன்னு வரேன். கரண்ட்டு ஒன்றும் அதிகமாக போகலன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, கைலாய மலையை பார்த்து உனக்கு வந்து கைலாய மலை உன்னை கேலி பண்ணுங்கிறான். நான் என்ன சொல்றேன் பாரு, அல்லும் நண்பகலும் குலுங்கும் வந்துயர் நீங்குமால் வெள்ளியின் கிளி வெள்ளியின் குன்றம் அந்த மலை கேலி பண்ணும். நீ மலையை பேசவன். ஒரு குரங்கோட போய் சண்டைக்கு போலாமாங்க, வந்து பாரு போலாமான்னு வெற்றி பெருமை பேசக்கூடாது. ஒரு ஆஞ்சநேயர் வந்து
கொஞ்சம் அதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும், மூளை வேலை செய்யலை பாருங்க. அவனுக்கு இவ்வளவு ராட்சசாலா இருந்துச்சோ, இவ்வளவு பேர் இருந்துச்சோ, அவ்வளவு பேர் செத்து விட்டானே, ஒத்துருமே திரும்பலையே. அப்போ அதுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு யோசிச்சானா? ஏன் யோசனை பண்ண விடல? அதான் பாவம், பிராணனை விடத்துக்கு தான். யோசனை பண்ண வேண்டாமோ? நம்ம மைண்ட் வேலை செய்யணும். இப்படி போகணும் சொல்லு வரவே இல்லை. அப்ப அந்த ஒரு குரலுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு. நம்ம அதுதான் எதிராளியுடைய பலத்தை பார்க்கணும். நம்மகிட்ட இருக்கிற பலத்தையே பேசிட்டு இருக்கப்படாது. நாங்க கிளம்புறோம். உருவது என்பதோ உரல் அறிவு என்பது ஒன்றுடையார், பெறுவது யாது ஒன்றும் காண்கிலர் கேட்கிலர் பெயர்ந்தார். சிறுமை இது ஒப்பது யாது, நீ குரங்கின் மேல் செல்லின் முருவல் பூக்கும் அன்றே நின்ற மூவர்க்கும் முகங்கள். நீ ஒரு குரங்குக்காக சண்டை போட போனா 3 பேரும் திருமூர்த்திகளும் சிரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள் எடுத்துக்கலாம். முருவல் பூப்பார்கள். யார்? மூவர், பிரம்மா விஷ்ணு சிவன். அன்றையும் உனக்கு ஆள் இன்மை தோன்றுமால் அரசா, உனக்கு என்ன ஒத்துரு இல்லையா? வென்று இல்லவர் மெல்லியோர் தம்மை செலவிட்டாய். நீ அவள்தான் தோத்து போயிட்டா நினைக்காத, அவள் சாதாரணப்பட்டவா. இவன் வந்து பாரு, சாதாரணமா பட்டவாளா சாதாரணமா பட்டாளான்னு வந்து பாரு. அனுமாட்ட செலவிட்டாய். நன்றி இன்று ஒன்று காந்தியேல் எமை செல நயத்தி என்று கைதொழுது இறங்கினர். அரக்கன் இசைந்தான். எங்கள் அனுப்பு. அவனும் கைகூப்பி கேட்டாலாம். எதுக்கு? நாங்க பிராணனை விடுறோம். எல்லாரும் போட்டி போட்டுன்னு பிராணனை விடுறதுக்கு ரெடியான. நீங்க போலாமா தலைவா? இப்படி போடுற போல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க போலாமா தலைவான்னு அவசரப்படாது, அப்புறமா போலான்னு அர்த்தம். நாங்க முதல்ல போயிடணும். உனக்கு என்ன ஆளா இல்லை அப்படின்னு நாளைக்கு